வகையில நம்ம எல்லாரும் ஈர்த்தவரை பத்தி தான் நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஒரு 10 கேள்வி பதில்களை இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். உலகத்திலேயே முதல் விஞ்ஞானி யாருன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒருவேளை 2வது முறையா குடியரசுத் தலைவர் பதவியும் அதே நேரத்துல ஒரு வீணை வாசிக்கக்கூடிய கலைஞராகும் வாய்ப்பும் கிடைச்சதுன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? 100 வருஷம் கழிச்சு இந்திய தேசம் எப்படி இருக்கும்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு என்ன செய்வீர்கள்? வணக்கம், இது தெய்வானை டாக்ஸ் அடிச்சுவடுகள். நம்ம எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆசிரியராகவும் சரி, ஒரு தலைவராகவும் சரி, ஒரு ஆளுமையாகவும் சரி, ஒரு விஞ்ஞானியாகவும் சரி, குடியரசு தலைவராகவும் சரி, ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் இவர். ஒரு சாதாரண மனுஷனோட மனசுல கூட இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அந்த வகையில நம்ம எல்லாரும் ஈர்த்தவரை பத்தி தான் நாம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். யார் அவர்? இந்த இடத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவர் பல பரிமாணங்கள்ல பல உயரங்களுக்கு சென்றவர். இருந்தாலும் கூட ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு சாதாரண மனுஷனும் கூட ரிலேட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு சாதாரண மனுஷனுடைய மனசிலும் கூட தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கார். அவருக்காக ஒட்டுமொத்த தேசமே திரண்டு வந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளோட ராமேஸ்வரத்துல பிறந்தவர். அவர் பல ஸ்கூல்களுக்கு போவார், பல பள்ளிகளுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட உரையாடுறதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்றதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி அவர் பல பள்ளிகளுக்கு சென்றிருக்கார். அவர் பதவியில இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஆசிரியராக இருந்த போதும் சரி, பல பள்ளிகள் இப்படி பல பேர்கிட்ட இருந்து வந்த கேள்விகளுக்கு அவர் விடைகள் கொடுத்திருக்கார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் அவர் கொடுத்த பதில்களையும் சேர்த்து ஒரு தொகுப்பா ஒரு புத்தகத்தை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அந்த புத்தகத்துல இருந்து, இந்த புத்தகம் என்ன தெரியுமா? அப்துல் கலாமிடம் 300 கேள்வி கணைகள்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல இருந்து அதுல 300 கேள்வி பதில்கள் இருக்கு. அதுல இருந்து எனக்கு பிடித்த, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிற ஒரு 10 கேள்வி பதில்களை இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அப்துல் கலாம் ஒரு மாபெரும் விஞ்ஞானி, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியில இருந்து தான் நான் இந்த எபிசோட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு பையன் கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே முதல் விஞ்ஞானி யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளாம் என்ன எதிர்பார்த்திருப்போம்? ஏதாவது ஒரு பேர் சொல்லியிருப்பாரு, ஒரு வெளிநாட்டவர் பேராவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சயின்டிஸ்டோட நேம் வந்திருக்கும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அவர் சொன்ன பதில கேட்டு அந்த அரங்கத்துல இருந்த குழந்தைகள் அத்தனை பேரும் சரமாரியா கை தட்டினாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான பதில அவர் சொல்லியிருக்காரு. கேள்வி என்ன தெரியுமா? உலகின் முதல் விஞ்ஞானி யார் என்று சொல்லுங்களேன். யாரு? தேவேஷ் ரஞ்சன் நியூ டெல்லியில இருந்து கேட்டிருக்காரு. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? விஞ்ஞானம் பிறந்தது, வளர்ந்தது, சுவாசிப்பது, இப்ப வாழ்றது கூட கேள்வி கேட்கும் திறத்தாலதான். எவ்வளவு நல்ல கேள்வி கேட்கிறோமோ அப்ப ஏதோ ஒண்ணு புதுசான ஒரு கண்டுபிடிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். யார் ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம வீடுகள்ல குழந்தை இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். குழந்தைகளினுடைய கேள்விக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானத்துக்கு அடிப்படை கேள்வி கேட்கும் திறன் தான். குழந்தைகள் தான் அதிகமான கேள்விகள் கேட்கின்றனால, அவங்களுக்கு தான் அதுல ஒரு ஆர்வம் இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகள் தான் இந்த உலகத்தினுடைய முதல் விஞ்ஞானின்னு ஒரு அபாரமான பதில அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். 2வது கேள்வி என்ன தெரியுமா? அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது? ரவந்த் பாஸ்கர் சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அப்துல் கலாம் சொன்ன பதில், அவரோட சின்ன வயசுல, அவரோட 10 வயசு இருக்கும் போது, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அவரோட அறிவியல் ஆசிரியர் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா பறவை எப்படி பறக்கும்னு சொல்லி விவரிச்சு சொல்லும் போதுதான் எனக்கு அது லட்சியமா மாறுச்சுன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் இல்ல? எல்லா குழந்தைங்களுக்கும் சரி, 2 இடத்துல இருந்து அவங்க என்ன வாங்க போறாங்கன்ற ஒரு ஆர்வம் வரும். ஒண்ணு அம்மா அப்பா கிட்ட, வீடு, தன்னோட வீட்டுல இருந்து. 2வது ரொம்ப நிறைய சதவீதம் இங்க இருந்துதான் கிடைக்கும். ஆரம்ப பள்ளிகளா இருக்கலாம், இல்ல அந்த 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் லைஃப்ல இருந்துதான், பெரும்பாலும் ஆசிரியர்கள்ட்ட இருந்துதான் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தன்னோட வாழ்க்கையில தான் என்னவாகணும் அப்படின்ற உணர்வு நிறைய குழந்தைங்களுக்கு வருது. அப்படித்தான் அப்துல் கலாம் ஐயாவும் அவரோட அறிவியல் ஆசிரியர் தான் தனக்கு முதல் அந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு.
அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? நான் சொன்னேன்ல, அவருக்கு எப்பயுமே வந்து ஆசிரியர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குன்ட்டு. அவர்கிட்ட ஒரு பையன் தீபங்கர் பதா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு ஒருவேளை 2வது முறையா குடியரசுத் தலைவர் பதவியும் அதே நேரத்துல ஒரு வீணை வாசிக்கக்கூடிய கலைஞராகும் வாய்ப்பும் கிடைச்சதுன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி இல்ல? குடியரசுத் தலைவர், வீணை வாசிக்கும் கலைஞர். அப்துல் கலாம் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவருக்கு இந்த கலைகள் மீது நிறைய ஆர்வம் உண்டுன்னு நமக்கு தெரியும். அதனால அவர் ஒருவேளை வீணை வாசிக்கும் கலைஞரை சூஸ் பண்ணியிருப்பாரோன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் சொன்ன பதில் ஸ்தம்பிச்சு போற வைக்கிற மாதிரி இருந்தது. அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? எனக்கு ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, மறுபடியும் நான் அதை தேர்ந்தெடுக்கலான்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் ஒரு ஆசிரியராகத்தான் இருப்பேன். ஏன்னா நான் குடியரசுத் தலைவர் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஆசிரியரா தான் இருந்தேன். அதனால எனக்கு அந்த ஆசிரியர் தொழில் தான் ரொம்ப பிடிக்கும். நான் மறுபடியும் ஒரு ஆசிரியராகத்தான் விரும்புவேன். ஒரு ஆச்சரியமான பதில அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான அறிவியல் பதில்கள், இன்ஸ்பிரேஷனுக்கான கேள்விகள், அது மட்டுமல்ல, இந்த தேசத்தை பத்தின நிறைய கேள்விகளுக்கும் கூட அவருடைய விடைகள் அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 100 வருஷம் கழிச்சு இந்திய தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமேனன் டெல்லியில இருந்து கேட்டிருக்காரு. 100 வருஷம் கழிச்சு இந்திய தேசம் எப்படி இருக்கும்? நம்ம என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைச்சிருப்போம். பெரும்பாலும் எல்லாரும் நம்ம மக்களையும் சரி, நம்ம நாட்டையும் சரி, இப்படிதானே திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. இவ்வளவு ஒரு பாசிட்டிவா ஒரு பதில் அப்துல் கலாம் சொல்லியிருப்பாருன்னு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். 100 வருஷம் கழிச்சு இந்திய தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்திய தேசம் 3 சிறப்பம்சங்களை பெற்றிருக்கும். முதலாவது ஒண்ணு என்ன? இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய தரம் ரொம்ப உயர்ந்திருக்கும். எஜுகேஷன் சிஸ்டம் அந்த பார் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கும். முன்னாடி நம்மளோட தேசத்துல பீகார்ல, நாலந்தாவுல எப்படி அந்த கல்வி முறை இருந்ததோ அந்த உயரத்தை நாம எப்படி இருப்போம் 100 வருஷம் கழிச்சு. எப்படி இன்னைக்கு இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று நம்மளுடைய இந்திய மாணவர்கள் படிக்கிறார்களோ அது போல 100 வருஷம் கழிச்சு வெளிநாட்டவர்கள் இந்திய தேசத்துக்கு வருவாங்க இங்க ஆய்வு பண்றதுக்காகன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பாசிட்டிவா இருக்குல்ல? 2வது பதில், நம்மளோட இயற்கை வளங்கள் எல்லாமே அநேகமா தீர்ந்து போயிருக்கும். அப்போ என்ன உதவும்னா, நாம இங்க பூமியில இருந்து அங்க விண்வெளி காலத்துல சேட்டலைட்ல இருந்து நமக்கு சூரிய சக்தி கிடைக்கும், அது நமக்கு உதவும்னு பதில் சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் என்ன தெரியுமா? செவ்வாய் கிரகத்துல மனித இனம் குடியேற ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் சந்ததி அங்க வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு ஒரு 3 வித்தியாசமான கோணத்திலே 100 வருடங்கள் கழித்து இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு பதில அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆசிரியர் துறை, விஞ்ஞானம், இது மட்டுமல்ல, மதம் சார்ந்தும் அப்துல் கலாம் சொன்ன பதில்கள்ன்றது ரொம்ப அபாரமானவையா இருக்கும். ஒரு பையன் கேட்டானா, நீங்க வந்து புத்தர் ஞானம் பெற்ற அந்த போதி மரத்துக்கு அடியில நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையில படிச்சேன். அப்போ உங்களுக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பங்குரி கண்ணான்னு சொல்லி ராஜ்கோட்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்கான். இதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? ஆமா, புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தடியில் அமர்ந்து பார்த்த போது என்னால் தெய்வீக உணர்வு நிலையை உணர முடிந்ததுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வழக்கமா விஞ்ஞானம்ன்றது அறிவு சார்ந்த ஒரு விஷயம் தான். ஆனா அவர் கூட ஒரு தெய்வீக நிலைன்னு வரும்போது நான் அதை அறிந்தேன்னு சொல்லாம அது உணர முடிந்ததுன்னு அவர் சொன்ன நுட்பம் ரொம்ப ஆழமான ஒண்ணு. நான் இதே மாதிரி இன்னொரு கேள்வி அவர்கிட்ட வருது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நிதேஷ் அவுரங்காபாத்ல இருந்து கேட்டிருக்காரு. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். நம்ம என்னதான் பக்தியோட இருந்தாலும் சரி, அறிவியல் மீது ஆர்வமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. இதுக்கு அப்துல் கலாமோட விடை என்ன தெரியுமா? அவர் ஒரு விஞ்ஞானி, அதனால அவருடைய விடைன்றது நம்ம கொஞ்சம் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஞ்ஞானத்துல, அறிவியல்ல புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷங்களா, ரொம்ப பல ஆண்டுகளாக கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அறிவியல் மூலம் நாம இந்த பூமியை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம், விண்வெளியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், கோள்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் கூட ஏதோ ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒண்ணு இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இன்னும் நாம அறியப்படாத ரகசியங்கள்னு நிறைய இருக்கு. அந்த ரகசியங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ ரகசியங்கள் இவ்வுலகில் புதைந்து கிடக்கின்றன. கோள்கள் அனைத்தும் தனது நீள்வட்ட பாதையிலே சமமான விசையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணமான வெளிப்புற விசையை தான் கடவுள் என நான் அழைக்கின்றேன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். இது நம்ம ஒரு
அறிவு ரீதியாக இந்த பதில நாம அணுகுனா கூட அது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. உணர்வு ரீதியாக நம்ம அணுகுனா கூட ஆமா எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா இல்ல யாரோ ஒருத்தர் இருக்கதான் வேணும் அப்படின்னு நமக்கு ஒரு உணர்வையும் அது கொடுக்குது. எவ்வளவு ஒரு ஆழமான பதில் இல்லையா இது? நமக்கு மேல இந்த மாதிரி கடவுள் ரீதியான பதில்களாகவும் இருக்கலாம், விஞ்ஞான ரீதியான பதில்களாகவும் இருக்கலாம். இப்படி நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் அப்துல் கலாம் ஐயா நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்து என்ன பார்ப்போமா? இந்திய தேசத்தை பத்தி. நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும், இந்த நாட்டுல இருந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா முடியாது? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தானே. அதே மாதிரிதான் ஒரு கேள்வியை ஜெயந்த் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு லக்னோல இருந்து ஒரு பையன் கேட்டிருக்கான். நமது நாட்டுல இருந்து லஞ்சத்தை வேரோட ஒழிக்க முடியுமா? ஒழிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? யார் அதை சரி செய்ய முடியும்? நாம என்ன நினைப்போம், ஒருவேளை சட்டங்கள் இல்லைன்னா அதிகாரிகள் இவங்கெல்லாம் தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும் நாம நினைச்சிருப்போம். ஆனா அப்துல் கலாம் ஐயா கொடுக்கிற பதில்ன்றது ரொம்ப ஆச்சரியமானது. லஞ்சத்தை ஒழிக்கணும்னா 3 பேராலதான் முடியும். முறையே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இந்த வரிசையில தான் அவங்களால அதை ஒழிக்க முடியும். யார் அந்த 3 பேர்? ஒண்ணு தந்தை, இன்னொன்னு தாய், 3வது ஆரம்ப பள்ளி ஆசிரியர். எவ்வளவு ஒரு வித்தியாசமான நோக்கில் வீட்டுல சரியா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை சரியா வளரும். ஒருவேளை நம்மளோட அப்பா அம்மாவே சரியில்லை அப்படின்ற கேள்வி வரும்போது அதுக்கும் அப்துல் கலாம் பதில் சொல்றாரு. ஒருவேளை பெற்றோர் சரியான பாதையில செல்லவில்லை என்றால் அவர்களின் மாற்றுகின்ற முயற்சியிலே இளைஞர்கள் ஈடுபட வேண்டும்னு அவர் பதில் சொல்லியிருக்கார். இந்த பதில நிறைய இளைஞர்களும் ஒத்துட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கார். நிறைய வித்தியாசமான நோக்குகள், நிறைய வித்தியாசமான பார்வைகள் அவரோட கேள்வி, அவருக்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் இருந்தும் அந்த பதில்கள்ல இருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? சரி, இப்ப தேசத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து அவர் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு, அதற்கு என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய பின்புலம் இல்ல பண வசதிகள் அப்படி கூட இல்ல அவரோட வாழ்க்கையில். ஆனாலும் அவர் ஒரு நாட்டினுடைய உச்சத்திற்கு, விஞ்ஞானத்தினுடைய உச்சத்திற்கு, எந்த துறை எடுத்துட்டாலும் அதனுடைய உச்சத்திலே அவர் இருக்கின்றார். இதற்கு என்ன காரணம் நமக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு கேள்வியதான் சுராக்கி பாலகிருஷ்ணன் அமிர்தபுரியில இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சிறு வயதிலிருந்தே பிற்காலத்திலே உயர்ந்த பதவியை அடைவீர்கள்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, இல்ல சின்ன வயசுல இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் தான் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. நல்லா உழைச்சா யார் வேணும்னாலும் இவ்வளவு பெரிய பதவி அடையலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கேள்வி வந்ததுனால இதற்கு கொஞ்சம் உடன் வரக்கூடிய அடுத்த கேள்வியையும் நான் சொல்றேன். என்ன கேள்வி தெரியுமா? திருமகன் சென்னையில இருந்து கேட்டிருக்காரு, நீங்கள் அக்னி சிறகுகள் புத்தகத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்த அடிப்படை உந்துதல் என்னன்னு கேட்டிருக்காரு. முன்ன சின்ன கேள்வி பதிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்வியும் பாருங்க. ஏன் அக்னி சிறகுகள் எழுதுனீங்க, உந்து சக்தி என்னன்னு கேட்டப்போ, ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களோட, தொழிலாளர்களோட நான் இணைஞ்சு வேலை பார்த்திருக்கேன். அப்போ அவங்க எல்லாரோடையும் நான் வேலை பார்த்தது 2 விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். ஒண்ணு என்ன, சரியான லட்சியமும் அதற்கு ஏத்த உழைப்பும் இருந்தா நிச்சயமா யார் வேணும்னாலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவ முடியும். ஒரு சாதாரண பின்புலத்துல இருந்து வந்தாலும் கூட சரி, ஒரு மிக உயர்ந்த லட்சியமும் அதற்கான உழைப்பும் ஒரு விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தால் நிச்சயமா அவங்களால அந்த பதவியை அடைய முடியும்னு சொல்லிட்டு, பெரிய பின்புலம்லாம் கூட தேவையில்லை, சரியான லட்சியம், விடாமுயற்சி, உழைப்பு, இந்த 3 இருந்தா அந்த பதவி அவங்க அடையலான்னு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பரிமாணங்கள்ல இருந்து நம்ம கேள்விகளை பார்த்துட்டோம். நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போம், தலைவர்கள் அவங்க எல்லாம் தலைவர்கள் அப்படின்னு ஒரு உயரத்துல வச்சுட்டு நம்மளோட அவங்க ரிலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க உயரத்துல இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா ஒரு மனித உணர்வுகள்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்குன்றது இந்த அடுத்து வரக்கூடிய கேள்வி எனக்கு புரிய வச்சு. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க சின்ன வயசுல விமானி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா அது நடக்காம போச்சு. அப்போ இப்போ நீங்க பெரிய பதவிகள் அடைஞ்சிட்டீங்க, குடியரசுத் தலைவரவே ஆயிட்டீங்க. இப்ப கூட உங்களுக்கு ஒரு விமானி ஆகல அப்படின்ற வருத்தம் உண்டா? வருத்தங்கள் இருக்குமா தலைவர்களுக்கு அப்படின்ற கேள்விதான் ஆஷிஷ் குமார் உதம்பூர்ல இருந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன பதில நான் அப்படியே வாசிச்சிடுறேன். ஆம், வருந்துவதுண்டு. இன்றும் கூட நான் விமானப்படை அதிகாரிகளை பார்க்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று வருந்துவதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்ப மனித உணர்வுகள்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. அது எல்லாவற்றையும் கடந்துதான் அவங்க ஒரு லட்சியத்தோட ஒரு உழைப்போட இவ்வளவு உயரங்களுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கடைசி கேள்வி, இந்த செக்மெண்டோட கடைசி கேள்வி, இந்த கேள்வியை தான் நான் இது கடைசியா வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஒரு விஞ்ஞானியா இந்தியாவை அணுசக்தி நாடாக மாற்றினீர்கள், ஜனாதிபதியாக இந்தியாவிற்கு என்ன செய்வீர்கள் அப்படின்னு பர்கா பிரசாத் பதன்கோட்ல இருந்து கேட்டிருக்காரு. அதுக்கு அப்துல் கலாம் சொன்ன பதில் ரொம்ப அழகான ஒரு பதில். பல கோடி இந்திய மக்களின் முகத்திலே புன்னகையை வரவழைப்பேன் அப்படின்னு ஒரு அழகான பதில சொல்லியிருக்காரு. அது உண்மையா நிறைவேறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கும் கூட நாம அப்துல் கலாம் நினைக்கும் போது, அவரோட உருவம் நம்ம கண்ணு முன்னாடி வரும்போது ஒரு சின்ன புன்னகையும் ஒரு மாபெரும் பக்தியும் நமக்குள்ள வருது. அவர் சொன்னபடி நம்மளோட முகத்துல ஒரு புன்னகையை வரவழைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருந்தது கேள்வி பதில் எபிசோட்? இது மாதிரி இன்னும் வெவ்வேறு விஷயங்களோட நாம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.